சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் பணம் இல்லாமல் நீ எந்த அளவு கஷ்டப்படுகிறாய் என்பது நன்றாகவே எனக்கு தெரிகிறது. உன்னுடைய வாழ்க்கையை உற்று பார்த்தாயானால் அதிகமான கஷ்டங்கள் தான் இருக்கிறது. நீயும் ஒவ்வொரு நாளும் நினைப்பாய், இந்த கஷ்டங்கள் இன்று மாறிவிடும், நாளை மாறிவிடும் என்று நினைப்பாய். ஆனால் பார்த்தாயானால் கஷ்டங்களானது அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறதே தவிர உன்னுடைய கஷ்டங்களானது குறைந்த பாடே அல்ல. அதற்காகத்தான் உன்னுடைய வீடு தேடி நான் பண மூட்டையை தூக்கி கொண்டு வந்துவிட்டேன். இந்த வாராகி தருவது எப்பொழுதும் நிலையாகத்தானே இருக்கும், எதுவும் உன்னை விட்டு போகாதே. அதனால்தான் நான் பண மூட்டையை தூக்கி கொண்டு வந்துவிட்டேன். இந்த பண மூட்டையை நீ நம்பிதான் இடம் பெற்றுக்கொண்டாய். இப்பொழுது என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ எதை என்னை நம்பி நீ செய்கிறாயோ, என் மீது பாரத்தை போட்டு நீ எந்த விஷயத்தை செய்கிறாயோ, அந்த விஷயமானது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை தான் தரும். எந்த ஒரு கவலையும் அந்த விஷயமானது தராது. அதை முதலில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். காலம் முழுவதும் கஷ்டத்தையே அனுபவிக்கிறோமே, சந்தோஷத்தை அனுபவிக்க மாட்டோமா என்று நீ நினைக்க கூடாது. சந்தோஷமும் வரும், அது நெருங்கிவிட்டது. உன்னுடைய கர்ம வினையை இத்தனை நாள் நீ கழித்து கொண்டு இருந்தாய். ஆனால் அந்த கர்ம வினையை, உன்னுடைய வாழ்க்கையை சீக்கிரமாக கழித்து விட்டாய். ஆனால் இனிமே நீ நல்லது செய்திருக்கிறாய் பார்த்தியா, அதனுடைய சந்தோஷங்களானது கிடைக்க ஆரம்பிக்கும். நீ இந்த வாக்கினை எப்பொழுது கேட்கிறாயோ அப்பொழுதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உயரமாகத்தான் ஆரம்பிக்கும். சீரும் சிறப்புமாக சந்தோஷங்களை பலவற்றை அள்ளி கொடுத்து உன்னை ஒவ்வொரு நாளும் வாழ வைத்து உன்னை எல்லா நாளுமே இன்பத்தை மட்டுமே உனக்கு தரும்படி நான் செய்வேன். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நல்லதுகளையும் நான் ஏற்படுத்தி தரப்போகிறேன். இந்த வாராகி ஆகிய நான் உனக்கு எல்லா விஷயத்தையும் அள்ளி கொடுப்பவள். அதாவது நீ கேட்கும் விஷயத்தில் இது சரியில்லை, இதை தரமாட்டேன் என்று சொல்ல மாட்டேன். ஒரு விஷயம் நீ கேட்பது தவறாக இருந்தால் அதை சரி செய்வேன், சரி செய்து தருவேன். அதனால் தான் சற்று கால தாமதமாகும். அதுவே நீ சரியான விஷயத்தை கேட்டாயானால் நிச்சயமாக உடனடியாக கொடுப்பவள். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைப்பாள். நான் உன் தாய், நிச்சயமாக உன்னை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீ இப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு முறையும் நினைத்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய அழகான பிள்ளையே, எப்பொழுதுமே தேவையில்லாமல் கண்ணீரை சிந்தாதே, தேவையில்லாமல் எதையும் போட்டு குழப்பியும் கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது, எது கெட்டது, உனக்கு என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாவற்றையும் நான் பார்த்து 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 செய்து வைத்து கொண்டு தான் இருக்கிறேன். நீதான் தேவையில்லாமல் ஏதேதோ யோசித்து கொண்டு இருக்கிறாய். சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தேடும் ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் கிடைக்க ஆரம்பிக்கும். நீ நினைக்கிறாய், நான் சொன்னால் செய்வேனா மாட்டேனா என்று. தங்க பிள்ளையே, நான் எதை சொல்கிறேனோ அதை நிச்சயமாகவே செய்வேன். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னை நான் வாழ வைப்பேன். பொறுமையோடு இரு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ பொறுமையாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உனக்கு நல்லது செய்ய போகிறேன் என்பதுதான் அர்த்தம். நான் உனக்கு ஒரு விஷயத்தை தருகிறேன் என்று முடிவெடுத்து விட்டால் நிச்சயமாக அந்த விஷயத்தை உனக்கு சொல்வேன். சொன்ன பிறகு அதை நல்லபடியாக செய்தும் கொடுப்பேன். கண்ணை மூடிக்கொண்டு எதையும் பார்க்காதே, கண்ணை திறந்து பார். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவு நல்லது நடக்கப் போகிறது என்பதை கண்ணை திறந்து பார். நான் உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவர். இந்த உலகத்தில் நீ என்ன தப்பு செய்தாலும் சரிதான். உன்னுடைய வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் நான் செய்வேன், எது வேண்டுமானாலும் உனக்காக நல்லபடியாக தருவேன். இதை தரமாட்டேன் என்று சொல்ல மாட்டேன், அதை திரும்பவும் நான் சொல்லிக்கொள்கிறேன். என்னுடைய அன்பான கண்மணியை, வாழ்நாள் முழுவதும் நீ எதை தேடினாலும் கொடுப்பதற்குத்தான் நான் இருக்கிறேனே தவிர எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நான் உன்னை பார்த்து கொள்வேன். ஒரு நாளும் உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன். அதுபோல நான் கொடுக்கும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் காசும் பணமும் நிச்சயமாக உன்னுடன் தான் இருக்கும். ஒரு நாளும் அந்த காசும் பணமும்
உன்னை விட்டு ஒருபொழுதும் எங்கும் செல்லாமல் நானே பார்த்து கொள்கிறேன் என்னுடைய அழகான கண்மணியே. இதுவரைக்கும் உனக்கு எத்தனையோ சோதனைகளை நான் கொடுத்திருக்கலாம். ஆனால் இதற்கு மேல் பண கஷ்டத்தை ஒருபொழுதும் நான் கொடுக்க மாட்டேன். நம்பிக்கையோடு இருங்கள். இன்று நீங்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதே போலவே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கும். சந்தோஷமானது பெருகும். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்னவென்பது நான் நன்றாகவே அறிவேன். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னவென்றால், நிறைய செல்வ செழிப்புகளோடு வீடில் எப்பொழுதும் சந்தோஷமான சிரிப்பு சத்தம் கேட்டுக்கொண்டு நல்லபடியாக விசேஷம் என்றால் அந்தந்த நேரத்திற்கு விசேஷத்தை நடத்தி வாழ்க்கையில் நல்லதை நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய். அதே போல உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நிச்சயமாக நீ எதை கேட்டாலும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நானே செய்வேன். நான் ஒரு முறை உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ தேடிக்கொண்டு இருக்கும் விஷயத்தையும் உன் கையில் வந்து நானே சேர்ப்பேன். என்னை நம்பி வந்த உங்களுடைய அனைவருக்கும் நான் நிச்சயமாக ஒரு நல்ல துணையாக, உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் செய்தால் உங்களுக்கு நல்லது நடக்குமோ அந்த எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு முன்னின்று நான் எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்து உங்களை வாழ வைப்பேன். பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் நடக்க போகும் ஒவ்வொரு விஷயமும் பொன்னானதாக மட்டும்தான் இருக்கும். அவசரப்படாதே. எதிலும் உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்காமல் போகுமோ அது நடக்காமல் போகுமோ என்று நினைத்து எந்த விஷயத்தையும் விட்டுவிடாதே. சந்தோஷம் இருந்தால் போதும், எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் இது இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டே இல்லாமல் இதுவும் ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கைக்கு வா. நீயும் வசதியாக மாறலாம், சந்தோஷமாக இருக்கலாம், சகலமும் உனக்கு கிடைக்கவே நீயே முயற்சி எடுக்கலாம். இல்லை இல்லை என்று சொன்னால் தானே இல்லாமல் போகும். இருக்கு, என்னால் முடியும், இப்பொழுது இருக்கும் இந்த கஷ்டமான சூழ்நிலை மாறும் என்று நினைத்தால் மாறும் தானே. எல்லாம் மாறும், இன்பமும் வரும். அதற்கு தேவையான அனைத்து செல்வாக்கும் உனக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். நீங்கள் தொலைத்த அனைத்து நாட்களையுமே நான் திரும்ப தர நிச்சயமாக உனக்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் செல்வங்களையும் நல்ல வளங்களையும் நான் தருவேன். நம்பிக்கையாக இருந்தால் போதும், முயற்சிகளை எடுத்தால் போதும், உன்னை வெற்றியடை வைப்பதும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் செய்ய வைக்கவும் எனக்கு தெரியும். நம்பிக்கை இருந்தால் போதும், எல்லாவற்றையும் நீ அடையலாம். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.